ரைட். நேற்று பார்த்தோம் இல்லையா, ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃப்பில் பார்த்துட்ருக்கோம். அதில் டிஷ்யூஸ் அதெல்லாம் பார்த்தோம். அதில் இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்றைக்கி முடிச்சிடலாம். டிஃப்யூஷன், அப்படின்னா என்ன சார்? இப்போது diffusion is a movement of particles from an area of higher concentration to lower concentration. The overall effect is to equalize concentration throughout the medium. புரியுதா என்னன்னு? இப்போது பால் இருக்குது, இதில் இந்த டீ தூள் பேக் அப்படி போடுங்க, இதில் போடுங்க. என்ன ஆகும்? டீத்தூளுக்குள்ளேருந்து டீத்தூள் அந்த கஷாயம் என்ன ஆகும்? வெளியில் அப்படியே பரவும். அப்போ அந்த டீயோட கான்சன்ட்ரேஷன் டீத்தூளுக்குள்ள அதிகமாக இருக்குது, சரியா? அங்கேருந்து எங்கே ட்ராவல் ஆகுது? அந்த பார்ட்டிக்கல் பாலுக்கு ட்ராவல் ஆகுது. கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கக்கூடியதுக்கு ட்ராவல் ஆகி ரெண்டு ஈக்குவலைஸ் ஆகும். ஒரு லெவலுக்கு மேலே டிகாஷன் கிடைக்காது, ரெண்டு என்ன ஆயிடுச்சு? ஈக்குவலைஸ் ஆகிடுச்சு. அதான் இந்த ப்ராசஸ்க்கு பேர் தானே அது டிஃப்யூஷன். இதே மாதிரி தான் ரத்தத்துலேருந்து செல் இருக்குல்ல, ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போகணும் அந்த பார்ட்டிகல்ஸ். இந்த மெத்தடில் தான் செல்லுக்குள்ளே போகும். அதுக்கு பேர் தான் டிஃப்யூஷன். அதுக்கு பேர் தான் என்னது? ஆஸ்மாசிஸ் அப்படிமா. த மிக்சிங் ஆஃப் ஃபுட் ஸ்டப்ஸ் அண்ட் டைஜஸ்டிவ் ஜூசஸ் in the gut occurs by diffusion. உடம்புக்குள்ளே ஃபுட் ஸ்டஃப் இருக்குல்ல, இது கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீனு, மினரலு, விட்டமின் இதெல்லாம் ரத்தத்தில் இருக்கும் அதிகமாக. அங்கேருந்து அங்கே போகும் செல்லுக்குள்ளே, செல் மெம்பரேனுக்குள்ளே பூந்து அப்படி போகும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் எங்கே நடக்குது? எங்கே நடக்கும்? லங்ஸ் நேற்றானே பார்த்தோம். ஆக்சிஜன் இங்கே அதிகமாக இருந்து அது உள்ளே பூந்து என்னவும் ஆலியோ, அது பேர் என்ன? ஆல்வியோலி. அதில் தானே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அங்கேருந்து பிளட்ஸு அந்த பைப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதேமாரி கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். எது? கார்பன் டை ஆக்சைடு பிளட் வெசலில். அங்கேருந்து என்ன ஆகும்? வெளியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதை தான் சொல்கிறாங்க பிட்வீன் பிளட் அண்ட் டிஷ்யூ ஃப்ளூயிட்ஸ். Between tissue fluid and the cells also occurs by diffusion. அதே மாதிரி செல்லிருந்து, அது பிளட்லேருந்து செல்லுக்கு ஆக்சிஜன் ட்ராவல் ஆகும். செல்லிருந்து கார்பன் டை ஆக்சைடு ட்ராவல் ஆகும், சரியா? இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? டிஃப்யூஷன். இதே தான். அதேமாரி பாலில் வேறு எதாவது சொல்லலாம். ஒரு தண்ணி இருக்குது, ஒரு சொட்டு இங்கே அதில் ஊற்றுங்க, என்ன ஆகும்? அப்படியே மிக்ஸ் ஆகும், எல்லா இடம் போய் எல்லா இடத்துலையும் ஈக்குவல் ஆகிடும். அதுவும் டிஃப்யூஷன் தான். ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாசிஸ்னால் என்னென்னு சொல்கிறாங்க? டிஃப்யூஷன் மாதிரியே தான் இது ஒரு ப்ராசஸ். சால்வன்ட் பார்ட்டிகல்ஸ். சால்வன்ட்னா நம்ம கரைப்பான சொல்யூட்னா என்னது? கரைப்பான். அதை தான் கேட்குறேன். சொல்யூட்னா என்னது? சால்வெண்ட், கரைப்பான். இது அப்படியே ஆப்போசிட்டு, டிஃப்யூஷனுக்கு ஆப்போசிட்டு. அக்ராஸ் செமி பெர்மியபிள் மெம்பரேன் ஃப்ரம் தி டைல்யூட் சொல்யூஷன் டு கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன்ஸ். டிஃப்யூஷனுக்கு ஆப்போசிட்டு, சரியா? இல்லை ஆப்போசிட்லாம் இல்லை, அதே மாதிரி தான் வச்சுக்கோங்க. கரைப்பான் தானே இது? ஆமாம். அப்போது என்னாவது? டைல்யூட் சொல்யூஷன் இன்ட்டு, டைல்யூட் சொல்யூஷனில் என்ன இருக்கும்? கரைப்பான் அதிகமாக இருக்கும், சால்வெண்ட் அதிகமாக இருக்கும், சொல்யூட் வந்து கம்மியாக இருக்கும். அது இன்ட்டு கான்சன்ட்ரேட்டட். கான்சன்ட்ரேட்டரில் சொல்யூட்டு
கம்மியாக இருக்கும், மாற்றி சொல்லிட்டேன்னா சால்வெண்ட் கம்மியாக இருக்கும், சொல்யூட் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த சால்வெண்ட் என்ன ஆகும், இந்த டைல்யூட்டர்லேருந்து கான்சன்ட்ரேட்டடுக்கு என்ன ஆகும், ட்ராவல் ஆகிடும். அதே கான்செப்ட் தான். ரைட். த சால்வெண்ட் மூவ்ஸ் to dilute the concentrated solution and equalize the concentration on the both sides of the membrane. மெம்பரேன்னா இது இப்போ செல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, செல்லோட மேலே மெம்பரேன் இருக்குல்ல, செல் ஜவ்வுன்னு சொல்லுவாங்க. அங்கே பிளட்டில் இருந்து அதுக்கு ட்ராவல் ஆகும், அல்லது லிம்ஃப் இருக்குல்லையே அதிலேருந்து ட்ராவல் ஆகும். பிளட்டு போக முடியாத இடத்துலலாம் யார் போவாங்க, அந்த லிம்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். லிம்ஃப்னா ஒன்றும் கிடையாது, இதே தான். அதில் பிளட் செல்ஸ் இருக்காது லிம்ஃபில். சரியா? த மூமெண்ட் ஆஃப் லிக்யூட்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் செல்ஸ் இஸ் டிபெண்டன்ட் ஆன் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் சரௌண்டிங் இட். ஒரு செல்லுக்குள்ளே எப்படி மூவ் ஆகுது, அந்த செல்லை சுற்றியில் இருக்கக்கூடிய சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து தான் நான் அங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகும், இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகும். இல்லைனா அந்த ப்ராசஸ் நடக்காது, டிஃப்யூஷன் ப்ராசஸ் நடக்காது, அல்லது ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் நடக்காது. ஆர்ஓன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு பேர் என்னது, ஆர்ஓ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர்ஓ வாட்டர்னு சொல்கிறீங்களா? என்னது, ஆஸ்மாசிஸ்க்கு அப்படியே ரிவர்ஸாக நடக்கும், அதுதான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். இங்கே என்ன நடக்கும், சால்வன் ட்ராவல் ஆகாது, சொல்லிட்டு வந்து அதிலேருந்து இன்னொன்று ட்ராவல் ஆகும். ஆர்ஓ வாட்டர் என்ன பண்ணுது, தண்ணியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா மினரல்ஸ் என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணிக்கும். புரிஞ்சுதா? அப்போ எக்ஸ்ட்ரா மினரல் என்னதுங்க, சொல்யூட்டு, கரைபடு பொருள். அது தண்ணியில் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எங்கே போயிடும், அங்கேருந்து அங்கே உள்ள ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, கல்லெல்லாம் கொட்டி மினரல்ஸ்லாம் போட்டு அதுக்கு ட்ராவல் ஆகிடும். இதுக்கு அப்படி ஆப்போசிட்ஸ். அதனால தான் அதுக்கு பேர் என்னது, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். 2 கொஸ்டின் கேட்கலாம். செல்லுக்கும், அதாவது ரத்தத்திலேருந்து பார்ட்டிகல்ஸ், இன்க்ரீடியன்ட்ஸ் அல்லது ஃபுட்டு பிளட்லேருந்து செல்லுக்கும், செல்லுலேருந்து பிளட்டுக்கும் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு கேட்பாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது, ஆஸ்மாசிஸ். தண்ணி வாட்டர் ஃபில்டரில் என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ப்ராசஸ்ஸு, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். அவ்வளோதான். இதில் 3 டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ். அந்த செல்லை சுற்றிலும் 3 விதமான சொல்யூஷன் இருக்குமா. ஐசோடோனிக், ஐசோனா என்ன அர்த்தம், ஒரே மாதிரி. ஹியர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் சொல்யூஷன் ஆஃப் தி ஆர்கானிசம் ஆர் தி சேம். செல்லுக்குள்ளேயும் செல்லுக்கு வெளியில் பிளட்லேயும் கான்சன்ட்ரேஷன் ஒரே மாதிரி இருக்கும், அதான் ஐசோடோனிக். சரியா? அடுத்தது ஹைப்போடோனிக். Here the external solution concentration is less compared to the concentration of the inner solution. In this case, water will rush into the organism. என்ன சொல்கிறான், கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு லெஸ்ஸாக இருக்குது எங்கே, பிளட்டில். இது செல்லு இப்படி வச்சுக்கோங்க. இங்கே கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும், இங்கே அதிகமாக இருக்கும். அப்போ அதை நடுநிலைப்படுத்துறதுக்காக என்ன ஆகும், இங்கேருந்து சால்வெண்ட்டு இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகாது. வாட்டர் வில், சால்வெண்ட் தானே, வாட்டர் தானே சால்வெண்ட்டு. அடுத்தது ஹைப்பர்டோனிக். ஹியர் எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன் இஸ் கிரேட்டர். அப்படியே 3 ஹைப்பர், ஹைப்போ, அச்சு வரணுங்க, அச்சு மிஸ் ஆகிடுச்சு. ஹைப்போடோனிக் மாற்றிக்கோங்க, இது எக்ஸ் மட்டும் சேர்த்திக்கோங்க. ஹைப்போடோனிக், இது ஹைப்பர்டோனிக். பிளட்டில் வந்து கான்சன்ட்ரேஷன், அதாவது சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். சரியா? அந்த மாதிரி. தென் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி இன்னர் சொல்யூஷன் இன் தி ஆர்கனைசேஷன், உள்ளே வந்துட்டு அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கும். இன் திஸ் கேஸ் வாட்டர் வில் ரஷ் அவுட் ஆஃப், அங்கேருந்து என்ன ஆகும், தண்ணி வெளியில் ஓடியாரும். பிளட்டு ப்ளஸ் செல்லு, இந்த கான்செப்ட். செல்லோட பிளட்டில் வந்து கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருந்ததுன்னா, சாரி, ரெண்டுலேயும் ஈக்குவலாக இருந்தது கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா
ஐசோடோனிக். செல்லோட பிளட்டில் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருந்தது அப்படின்னாக்கா ஹைப்போடோனிக். செல்லோட பிளட்டில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் ஹைப்பர்டோனிக். அவ்வளோதான். இப்படி தான் என்ன அதிகமாக ஒரு வேளை செல்லில் வந்து தண்ணி அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், வெளியில் வந்துடும், செல்லுலேருந்து ரத்தத்துக்கு வந்துடும். அதிகமாக இருந்தாலும் டேஞ்சரு, கம்மியாக இருந்தாலும் டேஞ்சர். ஆஸ்மோரெகுலேஷன். The term osmoregulation was coined by Hober 1902 பண்ணியிருக்கார். Osmoregulation is the process by which an organism regulates the water balance in its body. இந்த ஆஸ்மாசிஸ் ப்ராசஸை வச்சு என்ன ஆகுது, வாட்டர் லெவலை மெயின்டைன் பண்ணிக்குது. கிட்னியில் ஃபில்டர் ஆகிறது இந்த ப்ராசஸில் தான் நடக்கும். கிட்னியில் சரி. மெயின்டென்ஸ் தி ஹோமோஸ்டேசிஸ். ஹோமோஸ்டேசிஸ்னா என்ன அர்த்தம், அது ஒரு லெவலை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்குது. அதிகமானாலும் குறைச்சிடும், கம்மியாக இருந்தாலும் அதிகப்படுத்திக்க. அதுதான் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைனாக்கா. அது மாதிரி பண்ண முடியலனா உடம்புல பிரச்சனைன்னு அர்த்தம். இப்போ கேட்டிங்க இல்லையா சார், பிளட்டில் வந்துட்டு சால்ட் அதிகமாக இருக்குது, அப்போ சம்திங் ப்ராப்ளம்னு அர்த்தம். சரியா? ரைட். இட் இன்க்ளூட்ஸ் கண்ட்ரோலிங் எக்ஸஸ் வாட்டர் லாஸ் ஆர் கெயின். அதிகமான தண்ணி இழக்காமையும், சரியா, அல்லது கம்மியாக இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கும், கெயின் பண்ணிக்கும். மெயின்டைனிங் தி ஃப்ளூயிட் பேலன்ஸ் அண்ட் தி ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன், தட் இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ். இதுக்கு பேர் என்னமா, எலக்ட்ரோலைசிஸ். இட் என்டர்ஸ் தட் ஃப்ளூயிட்ஸ் இன் த பாடி டு நாட் கெட் டூ டைல்யூட்டட் ஆர் கான்சன்ட்ரேட்டட். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடு ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் அதிகமாகவும் அல்லது டைல்யூட்டாக இல்லாத மாதிரி பார்த்துக்குது. ஆஸ்மா ரெகுலேஷனை பேஸ் பண்ணி, சரியா, உயிரினங்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ் அப்படின்னு ஒன்று, இன்னொன்று ஆஸ்மோ ரெகுலேட்டர். சரி பார்ப்போம் என்னன்ட்டு. ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ், த ஆர்கானிசம்ஸ் ட்ரை டு மெயின்டைன் ஆஸ்மாலிட்டி ஆஃப் தேர் பாடி மேட்சிங் வித் தேர் சரௌண்டிங்ஸ். அதாவது தனக்கு வெளியில் என்ன சூழல் இருக்கோ அதே மாதிரி அது உடம்புக்குள்ளேயும் இருக்கும். சரியா? எடுத்துக்காட்டு எது எது சரிதான் முக்கியமான கொஸ்டின். மோஸ்ட் ஆஃப் தி இன்வெர்டிபிரேட்ஸ் மெரைன் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ். இன்வெர்டிபிரேட்ஸ்னால் யார்? முதுகெலும்பு இல்லாதவங்க. கடல்லலாம் இருக்குல்ல, ஜெல்லி ஃபிஷ் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கடல் தண்ணியில் என்ன மாதிரி கான்சன்ட்ரேஷன் இருக்கோ அது உடம்புக்குள்ளேயே அதே மாதிரி தான் இருக்கும். உடம்புக்கு தனியாகவும் கடல் தண்ணிக்கு தனியாகவும் இருக்காது. இதான் சொல்கிறாங்க. அடுத்து ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ். These organisms maintain their internal osmolality which can be extremely different from that the surroundings environment. அவங்க வெளியில் வேறு மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி இருக்கும். வெளியில் இருக்கிற சரௌண்டிங்ஸ் மாதிரி அது உடம்புல இருக்காது கான்சன்ட்ரேஷன். சரியா? அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் த்ரூ ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ். இப்போ நம்ம எது கூட சொல்லலாம், நம்ம பாடி டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், தனி. இப்போ 37 நம்மளோட சரௌண்டிங்ஸில் எவ்வளோ இருக்குது பாடி டெம்பரேச்சர்? 25 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஆனால் நம்ம உடம்பு, இப்போ நம்ம உடம்புல டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும், 37 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அது மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்குது. எப்படி மெயின்டைன் பண்ணிக்குது? நம்ம உடம்புலேருந்து ஹீட் வெளியில் போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்குது. இதில் தெர்மோடைனமிக்ஸில் பார்த்துருப்போம். வெப்பம் வந்து ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். வெப்பம் அதிகமாக இருக்க பொருள்லேருந்து கம்மியாக இருக்கிற பொருளுக்கு என்ன ஆகும், ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம உடம்பு என்னாது, அட்மாஸ்பியர் பொருள் தானே, அது நம்ம உடம்புலேருந்து வெப்பம் போயிட்டே இருக்கும். இருந்தாலும் 37 டிகிரி மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. எப்படி? இந்த ப்ராசஸ் தான், ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் தான் காரணம். செல்லுலார் ரெஸ்பிரேஷன், செல்லுக்குள்ளே நடக்கிறது பார்த்துருப்போம். செல்லுக்குள்ளே நடக்கக்கூடிய அதுதான் என்னது, உண்மையான சுவாசித்தல். என்ன நடக்கும் பார்த்துட்டோம், அதனால் கேட்குறேன். என்ன நடக்கும்? மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கும். ஆமாவா? அதுக்கு என்னென்னலாம் தேவை?
சத்தமாக கார்பன் டை ஆக்சைடா, கார்போஹைட்ரேட்டு. திரும்ப கேட்டோம்னா மாற்றி சொல்லிட்டீங்க. கார்போஹைட்ரேட்டு ப்ளஸ் ஆக்சிஜன் வருது. இதுதான் ஒரிஜினல் ரெஸ்பிரேஷன். இது ஆக்சிடேஷன் ப்ராசஸ். ரெண்டுமே நடக்கும். கார்பன் இங்கே போய் இது கூட ஒட்டிக்கும். ஒட்டினா என்ன ஆயிரும், கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் H2O மாலிக்யூல் கிடைக்கும். ப்ளஸ் என்ன கிடைக்கும், இதுக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருந்த ஹீட்டு என்னவாக மாறிடும், ஏடிபியாக மாறிடும். ஏடிபின்னா என்ன ஃபுல் ஃபார்ம், ட்ரைபாஸ்பேட். ஓகே, இது அடினோ ட்ரைபாஸ்பேட்டாக மாற்றிடும். இந்த ஏடிபி தான் செல்லில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் போகும், அவங்க பயன்படுத்திக்குவாங்க. அவங்க எல்லா செல் உறுப்பு வேலை செய்யணும்ல, அவங்க பயன்படுத்திக்குவாங்க. அதை தான் அங்கே சொல்லியிருப்பான். பார்ப்போம் என்ன வேறு ஏதாவது இருக்கான்னு. இது இங்கே நடக்கிறதுனால தான் என்னது அதுக்கு பேர் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். நம்ம இங்கே நடக்கிறது சும்மா, அதுதான் ஒரிஜினல் ரெஸ்பிரேஷன். செல்லுலார் ரெஸ்பிரேஷன் இஸ் தி ப்ராசஸ் பை விச் ஆர்கானிசம்ஸ் பிரேக் டவுன் குளுக்கோஸ். குளுக்கோஸ்க்கு இன்னொரு பேர் என்னது, சுக்ரோஸா. 2 குளுக்கோஸ் சேர்ந்தால் தான் சுக்ரோஸு. சரியா? சுக்ரோஸ் வந்து முதல்ல நம்ம இது ரத்தத்துக்குள்ளே போக முடியாது, அது பெருசு மாலிகுல். சின்ன மாலிகுலான எது, கார்போஹைட்ரேட்டு தான் போக முடியும். கார்போஹைட்ரேட்டினுடைய ஃபார்முலா என்ன, C6H12O6. இதுதான் போக முடியும். அதை டைஜஸ்ட் பண்ணிடுவாங்க. வாயிலிருந்து அந்த டேஸ்ட் சுவைக்கிறோம்ல, அங்கேயே டைஜஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, எதை டைஜஸ்ட் பண்ணுவாங்க, சுகரோட ஃபார்முலா என்னது, சுக்ரோஸோடது C12H11. இது சுக்ரோஸ். இதை தான் டைஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி மாற்றிடுவாங்க. இவரால் சிறுகுடலில் உள்ள அந்த மெம்பரேனுக்குள்ளே நுழைஞ்சு போக முடியாது. உடஞ்சாதான் போக முடியும். இந்த ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு ஏ ஃபார்ம் தட் செல் கேன் யூஸ் எனர்ஜி. அப்படி மாறுறதுனால என்ன ஆகுது, செல் வந்து எனர்ஜி எது, அந்த ஏடிபி. சரி, திஸ் எனர்ஜி இஸ் தென் மேட் அவைலபிள் டு லிவிங் செல்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. கார்போஹைட்ரேட்டை உடைக்கிறது, அதான் ரெஸ்பிரேஷன். அங்கே பார்த்தோம் எனர்ஜி. செல்லுலார் ரெஸ்பிரேஷன் டேக் பிளேஸ் இன் தி சைட்டோபிளாசம் அண்டு மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவில் தான் நடக்கும். சைட்டோபிளாஸில் ஒரு பார்ட்டு தான் மைட்டோகாண்ட்ரியா, அதனால் ரெண்டையும் சொல்கிறாங்க. அடுத்தது அப்படி செல்ஸ். த செல்லுலார் ரெஸ்பிரேஷன் இஸ் கிளாசிஃபைடு இன்டு 2 டைப்ஸ், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், ஆனாரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக்னா அங்கே யார், ஆக்சிஜன். ஏர்னாவே ஆக்சிஜன் தான் ஃபஸ்ட்டு ஏர்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை, ஏர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் அது ஆக்சிஜன், ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதனால் பழைய வார்த்தையை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சிஜன் இருக்கும் பொழுது கார்போஹைட்ரேட் உடையும், ஆக்சிஜன் இல்லாமலும் கார்போஹைட்ரேட் உடையும். சரி, அப்போ நார்மலாக இப்போ இருக்குது, நடக்கிறோம், நார்மல் லைஃப் போயிட்டுருக்கு. ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு தான் ஒவ்வொரு செல்லும், மசில் செல்லாம் இருக்குல்ல, எல்லா செல்லுமே எடுத்துக்கிட்டு தான் ஒவ்வொரு செல்லும் என்ன பண்ணும், கார்போஹைட்ரேட்டை உடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தேவையான நார்மல் லைஃப் போயிட்டுருக்கா, என்னோடய லங்ஸ் இவ்வளோ தான் அப்படின்னு அதோட கெப்பாசிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அவ்வளோ ஆக்சிஜனை தான் எடுத்து ரத்தத்தில் கொடுக்கும். ப்ராசஸை கரெக்டாக நடந்துது. திடீர்னு என்ன பண்ணுறேன், நான் ஓடுறேன் வேகமாக, இன்றைக்கி போய் ஒரு 5 கிலோமீட்டர் ஓடிட்டேன். அடுத்த நாள் என்ன கை கால்லாம் வலிக்குமா? அங்கே என்ன நடந்திருக்குன்னா, போதுமான ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காதனால ஆனாரோபிக் ரெஸ்பிரேஷன். ஆக்சிஜன் இல்லாமல் கார்போஹைட்ரேட் உடைக்க முடியும். ரத்தக்கட்டுன்னு சொல்லுவாங்க, ரத்தக்கட்டு கிடையாது. பாருங்கள், அதனால் என்னென்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். எத்தனால் ஆல்கஹால் புடிஸ் அவங்க அன்றைக்கே நடத்தும்போது சொல்லியிருப்பேன். குளுக்கோஸ் தான் இங்கே பாருங்கள், நார்மல் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் எதை எடுத்தாங்க, H2O தான். சரி, அதை நம்ம சொன்னது தான். குளுக்கோஸ் கார்போஹைட்ரேட்டு, சரியா, ப்ளஸ்ஸு ஆக்சிஜன் எடுத்துக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு, தண்ணி, எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி தான் ஏடிபி. சரியா? அதே இந்த மாதிரி அவசர காலத்தில் ஆக்சிஜன் கிடைக்கல, ஆனால் எனர்ஜி தேவை. இல்லைனா அது நான் நீங்கள் சொல்கிறதே செய்யாது. மசில் வேகமாக ஓடுறீங்க, ஆக்சிஜன் பத்தலை, ஆனால் நீங்கள் ஓடி ஆகணுன்றீங்க.
அப்போ என்ன பண்ணாது, ஆக்சிஜன் எல்லாமே உடைக்க ஆரம்பிக்குது. வெறும் இங்கே பாருங்க, எதுவுமே எடுத்துக்கல, குளுக்கோஸ் உடைச்சிரும். அதுவே உடைக்கும். குளுக்கோஸ் எடுத்து உடைக்கும் பொழுது எத்தனால் கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு, எனர்ஜி கிடைக்கும். பட் இந்த ஆக்சிஜன் எடுத்துகிட்டு உடையுதில்ல, அப்போ எனர்ஜி பல மடங்கு அதிகமாக இருக்கும் இதோட. இந்த எத்தனால் தான் என்ன பண்ணும், அங்கங்கே போய் உக்காந்துட்டு வலி கொடுக்கும். அதனால தான் இந்த ரத்தக்கட்டு அதெல்லாம் வரும்ல, அப்போ வருவான் யார், ஃபிசியோதெரப்பி வருவான். பழைய ஆளுங்களாம் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, பாட்டி வைத்தியம் அந்த இடத்துல நீவி விடுவாங்க. அந்த எத்தனால் கரைஞ்சி வெளியில் வந்துடும். அந்த வேலையை இப்போ கையை வச்சு நீரும் பொழுது அதில் சூடு கிடைக்கும், எண்ணெய் வந்துடும். இப்போ என்ன பண்ணுறான், அதுக்கு மெஷினு, கையில் க்ளவுஸ் போட்டுட்டு ஒரு மெஷின், அதை வச்சு அதில் அழுத்துவான். பார்த்துருக்கீங்களா, யாராவது ஃபிசியோதெரப்பிட்ட போயிருக்கீங்களா? அதை லைட்டாக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஹீட்டு போய் அந்த எத்தனால் ரிலீஸ் பண்ணிடும். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ரிலீசஸ் 19 times more energy than the anaerobic respiration. 19 times more than ஆமாம், சரியா? அதேமாரி இன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஒவ்வொரு குளுக்கோஸ் மாலிகுலும் 36 ATP உடைக்கணும், கொடுக்குமா. இதெல்லாம் ஃபேக்ட்டு, சரியா? அடுத்தது மெட்டபாலிசம். தமிழில் வந்து வளர்சிதை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதில் ஆனபாலிசம் அப்படின்னா ஆடிங், நம்ம உடம்புக்கு உள்ளே ஆட் ஆகிறது. குளுக்கோஸ் உள்ளே போகுதா, குளுக்கோஸ் ஃபேட்டாக மாறும்னு சொன்னால மாறி போய் உட்காந்துக்கும். அந்த ஃபேட்டுக்கு பிறகு தான் கிளைக்கோஜன், குளுக்கோஸ். அடுத்தது அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்னா இது புரோட்டீன் தான் அமினோ ஆசிட்டாக உடஞ்சிரும். புரோட்டீனோட சின்ன ஃபார்ம் தான் இது அமினோ ஆசிட். அந்த அமினோ ஆசிட்டு நான் புரோட்டீன் சாப்பிடுவோம், புரோட்டீனாக ரத்தத்துக்கு போகாது. வாயிலிருந்து சிறுகுடல் வரைக்கும் யார் யார் உடைக்கிறாங்கன்னு பார்ப்போம். அங்கே அந்த நொதிகள் என்சைம்ஸ்லாம் புடிசாகும். அவங்க சின்ன சின்னதாக உடச்சி என்ன பண்ணிடுவாங்க, புரோட்டீனை அமினோ ஆசிட்டாக உடச்சிடுவாங்க. அப்போ தான் உள்ளே போக முடியும். அப்புறம் அமினோ ஆசிட் ரத்தத்துக்குள்ளே போகும். அது உள்ளே போனோன்னா என்ன பண்ணும், செல்கள் பிடிச்சாத அவங்களுக்கு தேவையான பொருளாக மாற்றிக்குவாங்க. என்சைம் நொதிகளாக மாறும். அடுத்தது ஹார்மோன்ஸாக மாறும், சரியா? ஹார்மோன் முக்கியமான ஆளுங்க பார்ப்போம் அவங்கள பற்றி. அப்புறம் ப்ரோட்டீனாக மாற்றி வச்சு நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் நம்ம பார்த்துப்போம். செல்லில் ஒரு 2 பேர் ப்ரோட்டீன் சிந்தசிஸு, இந்த ஹார்மோன் என்சைம் சிந்தசிஸ்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மாற்றிக்குவாங்க, மாற்றி அங்கே உள்ளே வச்சுக்குவாங்க. அடுத்து ஃபேட்டி ஆசிட்ஸ். அதேமாதிரி ஃபேட் இருக்கு இல்லையா, ஃபேட் சாப்பிட்றோம், எண்ணெய் கொழுப்புலாம் சாப்பிட்றோம்ல, அதுவும் அப்படியே உள்ளே போக முடியாது அதால். ஏன்னா அது பெரிய பொருள். அதை சின்னதாக உடச்சி என்ன அனுப்புவோம், ஃபேட்டி ஆசிட்ஸாக தான் அனுப்புவோம். சிறுகுடல் ரத்தத்துக்கு ஃபேட்டி ஆசிட்டாக தான் இருக்கும் உள்ள, ஃபேட்டோட சின்ன மாலிக்கு. நம்ம உடம்பு திரும்ப என்ன பண்ணும், அதை கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சுன்றாங்களா, அதேமாதிரி ஸ்டீராய்ட்ஸ் அதுவாக மாற்றி உள்ளே வச்சுக்கும். இந்த ஃபேட்டி ஆசிட்டாக வச்சுக்காது அது. இது இந்த ஃபேட்டி ஆசிட் இருக்குல்ல, அது ரத்தத்தில் அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா அதான் அது கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சுமாங்க. புரிஞ்சுதா? அது அடுத்தது எங்கே பார்ப்போம், ஆனபாலிசம், கன்ஸ்ட்ரக்டிவ் மெட்டபாலிசம். அதை தான் சுருக்கி ஆனபாலிசம். இட்ஸ் ஆல் அபவுட் பில்டிங் அண்ட் ஸ்டோரிங். உடம்பு ஃபார்ம் ஆகிறது, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. ஓகேவா? இட் சப்போர்ட்ஸ் க்ரோத் ஆஃப் நியூ செல்ஸ். ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆனால் தான் புது செல்லு ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம உடம்புக்குள்ளே ரத்தத்துக்குள்ளே அமினோ ஆசிட்டாக போகும், அதை ப்ரோட்டீனாக மாற்றிக்கும் நம்ம செல். த மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி பாடி டிஷ்யூஸ். டிஷ்யூனா என்னது, நிறையா செல்லு சேர்ந்தது, கரெக்டாக? செல்லு செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு செல்லு திரும்ப புது செல்லு உற்பத்தி வரும். அதான் சொல்கிறாங்க, மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி பாடி டிஷ்யூஸ் அண்ட் தி ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜி ஃபார் யூஸ் இன் ஃபியூச்சர். இன்றைக்கி நான் சாப்பிட்றேன், சரியா? 1000 குளுக்கோஸ் நான் சாப்பிட்ருக்கேன், சும்மா கணக்குக்கு சொல்கிறேன்.
1000 குளுக்கோஸ். நான் செலவு பண்ணது 500 தான் இன்றைக்கி செலவு பண்ணியிருக்கேன். மிச்சம் 500 குளுக்கோஸ் என்ன பண்ணும்? சேமித்து வச்சுக்கும். என்னவா சேமித்து வைக்கும்? ஃபேட்டாக, கிளைக்கோஜன். ஃபேட்டை தான் கிளைக்கோஜன் அப்படி மாற்றி வச்சுக்கும். நாளைக்கு நான் சாப்பிடல, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஆட்டில் வேலை செய்கிறோமோ இல்லை, ஆட்டு சுருங்கி விரியுதா, வேலை நடக்கும். கண்ணு சிமிட்டுறோமா, அங்கே பார்க்குறோம், எல்லாமே நடக்கும், வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. அங்கே பார்க்கும்பொழுது எப்படி வேலை நடக்கும்? லைட்டை உள்ளே வாங்கி அனுப்பணும், அங்கே எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக மாறணும், அதுக்கெல்லாம் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. நரம்பெல்லாம் வேலை செய்யணும். அப்போ அதுக்கு என்ன வேணும்? ஃபுட்டு வேணும். அப்போ நான் சாப்பிட்லன்னா என்ன பண்ணும்? அதை இந்த கிளைக்கோஜனை உடச்சி சுக்ரோஸாக மாற்றி விட்ருவோம், சாரி குளுக்கோஸாக மாற்றி விட்ருவோம் ஃபங்க்ஷனாக. அதான் சொல்கிறாங்க, ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜி ஃபார் தி ஃபியூச்சர். டூரிங் ஆனபாலிசம் ஸ்மால் மாலிகுல்ஸ் ஆர் சேஞ்ச் இன்டு லார்ஜர். இதெல்லாம் ஸ்மால் மாலிகுல்ஸ். கேட்கலாம், குளுக்கோஸ் என்னவா மாதிரி உடம்புல உட்காரும்? ஃபேட்டு அப்படி இல்லைன்னா என்ன? ஃபேட்டுக்கு இன்னொரு வேணும் கிளைக்கோஜன். அப்புறம் வேறு சுகர், பெரிய மாலிகுலாக மாதிரி. அடுத்தது மோர் காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸ் இன்டு லார்ஜர் மோர் காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, ஃபேட்டு. பேசினதே தான். அடுத்து கேட்டபாலிசம். இது அப்படியே உள்ட்டா உடைக்கும். அது ஃபார்ம் ஆகிறது உடம்புல போய் உக்காந்துக்கும். இது என்ன பண்ணும்? உடைக்கும். பாருங்க, கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸ் மாறுதா, கிளைக்கோஜன் தான் குளுக்கோஸாக மாறுது. திரும்ப குளுக்கோஸ் என்னவா மாறும்? எல்லாம் ஒன்று தான். அது கிளைக்கோஜன் சொல்லியிருக்கணும், குளுக்கோஸாக மாறும். குளுக்கோஸ் வந்து என்ன? அது கார்பன் டை ஆக்சைடு, தண்ணி ஹீட்டாக உடையுது. அதுமாதிரி புரோட்டீன் உடஞ்சி என்னவா மாறும்? அமினோ ஆசிட்டாக மாறும். சரியா? இப்போது செல்லு வாழ்ந்துக்கிட்டு இருக்குது, செல்லு செத்து போச்சு, அதை அங்கேயே வச்சுருக்க முடியுமா? அதை என்ன பண்ணணும்? செல்லை கொல்லணும். அப்போ அது கொன்று பிரிக்கும் பொழுது புரோட்டீன் கிடைக்கும். அந்த புரோட்டீனை திரும்ப என்னவா மாற்றி வரும்? அமினோ ஆசிட்டாக மாற்றி விடும். கேட்டபாலிசம். கேட்டபாலிசம் ஆர் டெஸ்ட்ரக்டிவ் மெட்டபாலிசம். கேட்பான், கேட்டபாலிசத்துக்கு இன்னொரு பேர் என்ன? இஸ் தி ப்ராசஸ் தட் ப்ரொடியூசஸ் தி எனர்ஜி ரெக்வயர்ட் ஃபார் தி ஆல் ஆக்டிவிட்டி இன் தி செல். எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். இன் திஸ் ப்ராசஸ் cells break down large molecules, mostly carbohydrates, fat, to release energy. This energy release provides fuel for anabolism. anabolism நடக்கணும்னா மாற்றணும்ல, அது ஒரு ப்ராசஸ் தானே. அந்த வேலை செய்யணும்னா என்ன வேணும்? ஆற்றல் வேணும். அதுக்கு ஃபியூலே அவர் தான், எரிபொருள், ஏடிபி, ஹீட்டு. enables muscles to contract. கான்ட்ராக்டான அர்த்தம் மசில் சுருங்கி விரிகிறது. ஃபிசிக்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நடக்கணும், ஓடணும். இப்போ தலையாட்டினா என்ன பண்ணணும்? மசில் ஒரு பக்கம் மசில் சுருங்கணும், இன்னொரு பக்கம் போகணும். அதேமாதிரி நேற்றே பார்த்துருப்போம், சாப்பாடு உள்ளே இறங்கணும், என்ன ஆகணும்? குடலில் உள்ள மசில் சுருங்கி விரிஞ்சால் தான் உள்ளே இறங்கும், எல்லாம் இறங்காது. அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு எனர்ஜி வேணும். ஆமாம். பாடி டு மூவ். as complex molecule units are broken down into more simple substances, the waste products released in the process of catabolism. waste ப்ராடக்ட்லாம் இருக்குல்ல, அது அடுத்தது அழித்து வெளியில் அனுப்பணும். அதெல்லாம் பண்ணுறாங்க. த்ரூ ஸ்கின்னு, கிட்னி, லங்ஸு, இன்டெஸ்டின்ஸ். இன்டெஸ்டின் வழியாக வேஸ்ட் போகுதா? குடல் வழியாக வேஸ்ட் வெளியேறுதா? எந்த வேஸ்ட்டு? நம்ம சாப்பிட்டா அது இல்லை, அது பாடி வேஸ்ட்டே கிடையாது. பாடிக்குள்ளே போகாத பொருள் இங்கேருந்து வாயிலேருந்து நுழைஞ்சு அங்கே போகிறதுக்குள்ளே அது உறிஞ்சினதும் மிச்சம் உள்ள கசடு. அது இல்லாமல் இன்டெஸ்டின் என்ன சார் பண்ணும்? பார்த்துருப்போம். லிவர் இருக்குல்ல, லிவர் என்ன பண்ணும்? ரத்தத்தில் உள்ள வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்து பைல் ஜூஸாக மாற்றிடும். பித்த நீர் இருக்குல்ல, அது மாற்றி சாப்பாட்டில் கொடுத்துரும். பைல் ஜூஸ் பார்த்துருக்கீங்களா? உடம்பு சரியில்லாதப்போ வாந்தி எடுக்கிறீங்களா? வாயெல்லாம் கசப்பாக இருக்குமா? மஞ்சள் கலரில் வருதில்ல, அதுதான் பைல் ஜூஸ். நம்ம சாப்பிடாத இருக்கிறதுனால அது இப்படி வெளியில் வரும். இல்லைன்னா அது சாப்பாட்டோட கலந்து வெளியில் போகணும். சரியா? ரைட். அதனால தான் நம்ம எது சாப்பிட்டாலுமே என்னவாக இருக்கும்? சாலிட் வேஸ்ட்டு மஞ்சள் கலராக தான் இருக்கும். அந்த பைல் ஜூஸ் தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான்.
இதெல்லாம் இந்த 2 ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம உடம்புல நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ப்ராசஸ் எதுக்காக நடக்குது? இந்த ஆஸ்மோ ரெகுலேஷன் தான். உடம்பு தன்னை ஒரு லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கான இந்த ப்ராசஸ்லாம். ரெஸ்பிரேஷனு, அதுக்கப்புறம் என்னது மெட்டபாலிசம். ரெஸ்பிரேஷனே மெட்டபாலிசத்தில் ஒரு பார்ட்டு தான். மெட்டபாலிசம் 2, ஆனபாலிசம், கேட்டபாலிசம். The respirated anabolism and catabolism reactions are repeated maintain homeostatic condition. நம்ம உடம்புல அந்த ஒரு நிலை இருக்குல்லையா, சமமான நிலை, அதை மெயின்டைன் பண்ணுது இந்த ஆர்கானிசம். The metabolic process in the case for maintaining ionic balance in the body. ionic balance இருக்கணும். ionic balance. It is also responsible for movement. நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, ஒடியாடுறதுக்கு, இப்போ கை கால் ஆட்டுறதுக்கு மூமெண்ட் தானே. அது எல்லாமே தலையாட்டுறோம், எல்லாமே மூமெண்ட்டு. அதுக்கு க்ரோத், வளர்கிறதுக்கு, டெவலப்மெண்ட்டுக்கு, மெயின்டெனன்ஸ் அண்டு உடம்புலாம் செல்லு செத்து போச்சுன்னா என்ன பண்ணும்? புது செல்லை உருவாகிறது தான் மெயின்டெனன்ஸு. ரிப்பேர் ஆஃப் தி செல்ஸு, அதான் டிஷ்யூஸு. இதெல்லாம் செல்லு என்ன ஆகும்? அதுக்குள்ளே உள்ள பொருள்லாம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும், புது பொருளை உற்பத்தி பண்ணிக்கும். அந்த மாதிரி human body. These metabolic reactions occur in different organs of living species. எங்கே நடக்குது? ஒவ்வொரு உயிரினத்தினுடைய வெவ்வேறு உறுப்புகளில் நடக்குது. ஒவ்வொரு ப்ராசஸும் ஒவ்வொரு இடத்துல நடக்கும். ரெஸ்பிரேஷன் எங்கே நடக்குது? லங்ஸில் நடக்குது. சரியா? குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றுறது யார்? ஹார்மோன். எங்கே நடக்குது? ஃபேட்டில் நடக்கும். நடத்தி செல்லில் கொண்டு போய் இருக்கும். அடிபோஸ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கும், அங்கே போய் சேமித்து வச்சுக்கும். சரியா? அந்த மாதிரி. அவ்வளோதான். பேசல் மெட்டபாலிசம் ரெஃபர்ஸ் டு மினிமம் எனர்ஜி ரெக்வயர்டு டு மெயின்டைன் தி நார்மல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி பாடி டூரிங் கம்ப்ளீட் ரெஸ்ட். என்னென்னு புரியுதா? நான் எந்த வேலையும் செய்யலை, ஓடலை, ஒடியாடலை, இது மாதிரிலாம் பெட்டில் படுத்து கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கேன். கம்ப்ளீட் ரெஸ்ட். அதுதான். அப்போ எனர்ஜி வேணுமா வேணாமா? வேண்டாமா? வேணும். ஹார்ட்டு சுருங்கி விரியணும். உள்ளுக்குள்ள அது பாட்டில் அதாவது வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும். கனவுலாம் வருதா? அப்போ மூளை வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்போ அந்த ப்ராசஸுக்கு என்ன வேணும்? அதேமாதிரி நான் சாப்பிட்ட சாப்பாடு ஜீர்ணிக்கணும், அதுக்கு எனர்ஜி வேணும். ஜீரணம்னா என்ன பண்ணணும்? இந்த என்சைம் சுரக்கிறலாம் என்சைமை சுரந்து அனுப்பணும். அது வேலை தானே, அதுக்கு எனர்ஜி வேணும். அதேமாதிரி என்ன பண்ணும்? ஸ்மால் இன்டெஸ்டின்னு அதை உறிஞ்சி எடுக்கும். பைல் ஜூஸ் ரிலீஸ் ஆகி அங்கே இருக்கும், அது வெளியேற்றி அது மிக்ஸ் ஆகி எல்லாம் கலந்து பெரிய மாலிகுலாம் சின்ன சின்னதாக உடைக்கணும். இந்த வேலையெல்லாம் நடக்கணும். அதுக்கு எனர்ஜி வேணுமா இல்லையா? அந்த எனர்ஜிக்கு பேர் தான் நாம பேசல் மெட்டபாலிசம். இன்னும் வார்ம் அட்மாஸ்பியர். குளிராக இருந்துச்சுனாக்கா அது வேறு. குளிருக்கு அதிகமாக தேவைப்படும். குளிர் வார்ம்னா அது இப்போ நம்ம ஊரில் இருக்கிறதா வார்ம் அட்மாஸ்பியர். குளிரானா ஆகும், அதிகமான எனர்ஜி தேவைப்படும். நம்ம உடம்பு வெப்பத்தை இழந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு சேர்ந்து உற்பத்தி பண்ணணும். அதான் சொல்கிறாங்க 18 to 12 hours ஆஃப்டர் தி இன்டேக் ஆஃப் ஃபுட். அதுவும் சொல்லிட்டான். சாப்பிட்டோன்னெல்லாம் இல்லை, 18 12 18 ஹவர்ஸுக்கு அப்புறம், சாப்பிட்டதுக்கப்புறம். இப்போ நான் சாப்பிட்றேன் 12 to 18 ஹவர்ஸ் கழிச்சு, அப்போ நான் சாப்பிட்டல, ஜீரணம் எதுவும் ஆகலை, அதுக்கான எனர்ஜி விட்டுட்டான். ஹார்ட் ஃபங்க்ஷனிங் உள்ள உறுப்பு மட்டும் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையோ அதுக்கு பேர் தான் நம்ம பேசல் மெட்டபாலிசம். இதோட இந்த பாடம் முடிஞ்சது. இப்போ அடுத்தது இன்னொன்று டிஷ்யூ இருக்குது, அதை பார்ப்போம். சரியா? கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கோங்க, நான் கூப்பிட்றேன்.